ஸோ ஹவு டு பி பவர்ஃபுல் இன் த ரூம். இந்த ஒரு டாப்பிக்கில் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாலும் இன்னும் இந்த டாப்பிக்கை தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிகாஸ் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெஸ்பெக்ட். ஸோ பவர் இருந்தால் ரெஸ்பெக்ட் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஹவு டு கெயின் பவர், அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 48 Laws of Power பை ராபர்ட் கிரீன், அந்த ஒரு புக்கில் இருந்து நான் இன்னைக்கு படித்த 3 ரூல்ஸ் சொல்ல போகிறேன். இட்ஸ் 3 techniques which you should follow to gain respect and power to appear strong in the room. Number 1, always say less than necessary. இந்த ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எந்த அளவுக்கு சொல்லணுமோ அதை விட கம்மியாக சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதிகமாக சொல்லிட்டோம்னா நம்மளை பார்க்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளவுன் மாதிரி கூட நம்ம வந்து ப்ரொஜெக்ட் ஆகலாம். ஸோ பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சொல்றோமோ அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு சொல்லிடுவோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் நார்மல், அது நார்மல் தான் ப்ரோ, அதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சமாளிக்க ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சொல்லணுமோ அதை விட கம்மியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் சைலன்ஸ் தான். கண்ட்ரோலிங் யுவர் வேர்ட்ஸ், இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் கான்வர்சேஷன்ஸ். ஸோ மேக் ஷோர் யூ டெல் லெஸ் தேன் நெசசரி. நம்பர் 2, மேக் யுவர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் சீம்ஸ் எஃபர்ட்லெஸ். இதே நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு மேஜிக் ஷோக்கு போறீங்க, அங்க இருக்கிற மெஜிஷியன் ஒரு மேஜிக் பண்றாரு, அவர் ஃபேஸை நல்லா ஜாலியா இது ரொம்ப ஈஸி, ஒரு குழந்தை கூட செஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸை வச்சுட்டு செஞ்சாருன்னா அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, இது ரொம்ப ஈஸி போல அப்படின்னு நினைச்சு அவரை குறைச்சி மதிப்பிடுவீங்க. ஸோ வீட்டுக்கு போனோன்னே அந்த மேஜிக்கை நீங்க ட்ரை பண்ணும்போது அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டைம்ல அவருக்கு ரெஸ்பெக்ட் கெயின் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக காமிக்கிறது. உங்க கிளாஸ்லயே 2 பேர் பார்ப்பீங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் படிப்பாங்க, கிளாஸ்ல படிப்பாங்க, வீட்டுக்கு போய் படிப்பாங்க, ஆனா மார்க் வாங்குறது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க்கா இருக்கும். ஆனா இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா படிக்கிறது தெரியாது, உங்க கூட தான் ஊர் சுத்துவான், ஆனா மார்க் வாங்க வேண்டிய நேரத்துல கரெக்டா மார்க் வாங்கிடுவான். ஸோ இவனுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் த ரூல். ஸோ நீங்க வந்து இதை வந்து உங்களுடைய லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. இட் மைட் பி யூஸ்ஃபுல். ஸோ நம்பர் 3, யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஆப்சன்ஸா, ஸ்கூலுக்குலாம் லீவ் போட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆப்சன்ஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்க, நீங்க உங்க ஸ்கூல்லையோ இல்லை உங்க காலேஜ்லயோ ஒரு கேங்ல இருக்கீங்க. அந்த கேங்ல இருக்கும்போது நீங்க அந்த கேங் விட்டு வேற கேங் கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய கேங்ல என்னடா இவன் விட்டு போறானா, இல்ல என்னது இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி இருக்கும்போது நீங்க மறுபடியும் உங்க கேங்ல சேர்ந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும். இது என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, நீங்க இதை கேட்கும் போது வேணா வந்து சில்லியா இருக்கலாம், பட் இது வந்து சைக்கலாஜிக்கலா ஸ்கேர்சிட்டி அப்ளை பண்ணுது. த பவர் ஆஃப் ஸ்கேர்சிட்டி இஸ் ஸோ மச். ஸோ நீங்க வந்து கூகுள்லேயே பவர் ஆஃப் ஸ்கேர்சிட்டின்னு போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க வந்து நிறைய டார்க் சைக்காலஜி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லயும் அவ்வளோவா கலந்துக்க மாட்டாங்க. சோசியல் மீடியாலையும் நீங்க மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஸ்கேர்சிட்டி இன்க்ரீசஸ் தேர் வேல்யூ. ப்ரோ நான் ஒரு ஹீரோவோ ஆக்டரோ கிடையாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை நீங்களும் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நீங்க உங்க கேங்ல இல்ல உங்க ஆஃபீஸ்லயோ நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாள் வீக் ஆஃப், ஒரு நாள் லீவ் போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாம் நீங்க இல்லாம தள்ளாடும் போது உங்களுடைய வேல்யூ அங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. நீங்க வந்து அதுக்காக வந்து வாரம் வாரம் லீவ் போட்டீங்கன்னா இது வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஸோ டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அட் லாஸ்ட், சைக்காலஜி இஸ் திஸ். இந்த வீடியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் போஸ்ட் பண்றேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.